வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ் மட்டவுருவா சேனல்லேருந்து கிரிஞ்ச் பாக்ஸ் எபிசோட் 21. ஐ எம் டாக்டர் கம் போலீஸ் லிங்குசாமி. ரகட் பாய்க்கும் சாக்லேட் பாய்க்கும் சண்டை, அது ஊரே வேடிக்கை பார்க்குது. மூவி நேம் வந்து வாரியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆதி இவர் வந்து யாருன்னு தெரில, அவர் நான் அது பெருசாக பார்த்தது. ஆக்சுவலாக இந்த பாட்டா அந்த ஒரு பாட்டு புல்லட்டுன்னு ஒரு சாங் வரும்ல, அந்த இது நினைக்கிறேன். இவங்க கீர்த்தி செட்டியா சரியாக தெரில அவங்க பேர். சாங் ட்ரெண்டாக இருந்துச்சுல, சிம்பு கூட பாடியிருந்தார் நினைக்கிறேன். ஏதான் இந்த படத்தை வந்து வாரியர் படத்தை வந்து மூவி நேம் வாரியராக இருக்கும் பட்சத்தில் வாரியர் படத்தை வந்து வச்சு செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கிரிஞ்ச் பாக்ஸ் எபிசோட் 21ல் நம்ம நிறையா கிரிஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் சினிமாக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்லாம் இருக்கும், அதுமாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். அதில் வந்து மூவிஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவார், கிரிஞ்ச் பாக்ஸில் வச்சு செய்வார், பொழந்துருவார். அதனால் நான் மட்டவுருவா சேனலோட வீடியோஸ்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டாக தரேன், ஐகார்டில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் தலைவலின்ற மாதிரி இருக்கும், என்னடா படாதுன்ற மாதிரி அவர் ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பார். பட் இருந்தாலும் அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியாது, அந்த மாதிரி இருக்கும். என்ன படாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெறுப்பாக உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அந்த மாதிரி ஒரு சிலர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் அப்படியுமே இருக்குது, அந்த அளவுக்கு மோசமான படங்களும் இருக்குது. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய பழைய மட்டவுருவா வீடியோஸ்லாம் ரியாக்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஐ எம் டாக்டர் கம் போலீஸ் கிரிஞ்ச் பாக்ஸ் எபிசோட் 21. போயிடலாம், வீடியோக்குள்ள போயிடலாம். பொறுப்பு துறப்பு. ఈ வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கல்ல. பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல் செட்டு, மட்டவுருவா வீவர்ஸுக்கு தேவை ஹெட்செட். லெஃப்ட்ல இருக்கவங்க நானே ஒருவன் படத்துக்கு போ, ரைட்ல இருக்கவங்க பொன்னியின் செல்வன் படத்துக்கு போ. கிரிஞ்ச் பாக்ஸ் பார்க்கணும் மட்டும் என் கூட வா, ஒருத்தன் கூடவா இல்ல. பொதுவாக நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு லிங்குசாமி ஃபேன் வச்சுக்கோங்களேன். நம்ம குப்புசாமி, ராமசாமி, கந்தசாமி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் லிங்குசாமி கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம். கேட்கவே அந்த பேர் புதுசா கேட்சியா இருக்கிறதுனால 6ஆப்பு 7ஆப்பு படிக்கும்போது சும்மா அப்படியே ஸ்கூல் பசங்கிட்ட நேற்று சண்டைக்குழி போட்டிருந்தா பாத்தியா, படம் எப்படி இருந்துச்சு, அந்த படத்தை டேரக்டர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா, லிங்குசாமி பெரிய புடுங்கி மாதிரிலாம் சீன் போட்டிருக்கேன். ஆனா அந்த மனுஷன் எப்படி இருப்பாருன்னு அவன் முகத்தை பார்த்ததே பையா மூவி டைம்ல தான். நானும் லிங்குசாமி ஃபேனா வளர்ந்துருக்கேன். அப்படிப்பட்ட நானே இன்னைக்கு அவர் படத்தை கிரிஞ்ச் பாக்ஸ்ல போட்ட நிலைமைக்கு வந்துட்டேன். இந்த வருஷம் 2 மாசத்துக்கு முன்னே ராம் பொத்தினேனி, ஆதி, கிருத்தி ஷெட்டி, நதியா மற்றும் பல நடித்து வெளியான போராளி படத்தை தான் நாம கிரிஞ்ச் பாக்ஸ்ல பார்க்க போறோம். போராளியா? அது பழைய படமாச்சேன்னு கேள்வி கேட்காதீங்க. போராளி இங்கிலீஷ் போராளி படம் எத்தனை தெரியும் வரும். சசிகுமார், சூரி, வித்தியாசமான படம் அது. ஆனா டிவில கூட நிறைய தடவை போட்டுப்பாங்க. படம் தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா, அந்த அளவுக்கு இது ஒரு பழைய படம். இந்த படத்துல வர முக்காவாசி சீன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல வர சீன்ஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த படத்துல வர எந்தெந்த சீன்ஸ்லாம் எந்தெந்த படத்தை ஞாபகப்படுத்துன்னு வீடியோ ஃப்ளோல சொல்லிட்டே வரேன், நீங்க கேட்ச் பண்ணிக்கோங்க. படம் ஆரம்பிச்ச ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க 100 வருஷமா காலேஜ் தேடி மட்டுமே படிச்சுட்டு இருக்க நம்ம நதியா அக்கா முன்னாடி 4 2K நிப்பாஸ் நதி போல ஓடி வந்து கலர் பொடி துவ பாக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு மாறுவாடி பண்டிகை ஹோலியா. நதியா அக்கா டக்குன்னு ஸ்டாப் பண்ணி நோக்கு தம்முன்ட்டே என் பையன் சத்தியமல் அப்படின்னு சொல்ல, அந்த 2K நிப்பாஸ் டக்குன்னு லெஃப்ட் கட் பண்ணி ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போய் அக்காவை பாக்குறாங்க. அந்த அக்காவும் நோக்கு தம்முன்ட்டே என் தம்பி சத்தியமல் அப்படின்னு சொல்ல, எவரா சத்யா? யாரு மேல இன்னும் வரைக்கும் ஒரு பொட்டு பொடி கூட படாம இருக்கோ அவன் தான் சத்யா. ஹீரோ ராம் பொத்தினேனி என்ட்ரி. இந்த தீபாவளி படத்துல ஜெயம் ரவி மோகன் அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. யாருங்க இவரு? ஏணி படிக்கிட்டே எல்லாம் ஏர்லரி வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு மரம் இருக்கு பாருங்க, அந்த மரத்துல பாதி ஹைட்ல பறந்துட்டு இருக்காப்ல. சொல்ல மாட்டாங்க, பட் அப்படிதான் அவரை காமிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து டப்புன்னு அடிச்சு போயிடுவாங்க. அவர் ஏரோப்ளைன்ரா. அப்புறம் பையன் மைக்க போட்டு மாதிரி நடிச்சு கீழே விட ஹீரோ பாவம் பார்த்து வந்து தூக்கி விட, சேகரே ஸ்கெட்ச் எனக்கு இல்ல உனக்கு தான். அந்த பையன் கண் முழிச்சு ஹீரோட வேலை செய்ய கடிச்சிருவான். தோல்வியை தோக்கடிக்கும் கரண் நல்லது, கரண் நல்லது. அப்புறம் வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டான் சாங் அப்படியே தழுவி ஒரு சாங். நம்ம ராம் பொத்தினேனி பார்த்தீங்கன்னா கொரோனா பேட்சில் MBS படிச்சு முடிச்சுட்டு ட்ரைனிங்காக கர்னூல் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டராக வருவார். வித்திஸ்மா பொத்தினேனி ஹாஸ்பிட்டலில் முதல் நாள் டியூட்டியில் ஜாயின் பண்ண வரும்போது ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்கின பேஷண்ட்டை பார்த்து ஐயோ உடனே பெட் ரெடி பண்ணுங்க, ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க, அண்ணன் இந்த 2 காலை பிடிங்க, இந்த 2 கையை பிடிங்க, 10 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்படி இதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் டீன் ஜெயபிரகாஷ் ஓரமாக வெடி பார்த்துட்டு இருப்பாரு. டாக்டர் சத்யா இப்படி ஜாயின் ஆட் உங்கச்சேன் அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஐயோ லே சார். சாரி டாக்டர், முதல் கஸ்டமர் தான் உனக்கு சொல்லிட்டேன். கஸ்டமர் சர்வீஸ் தான் முக்கியம், வெரி குட் கீப் இட் சொல்லிட்டு போயிடுவா டீன். இப்போ காலகட்டத்துக்கார ஒருத்தன் கேமராமேன் மூஞ்சியை க்ளோஸ்ல காமிச்சு அட்டென்ஷன் ப்ளீஸ்
கீரை சாதம் சாப்பிட்டு வாய் கொப்பளிக்கலையா? பல்லாம் கரகரையா இருக்குது. சும்மா சுருன்னு ஒரு காயின் சுத்தி விட அதுல ரத்தம் தெரித்திட அந்த காயின் கீழே விழும்போது கூட சேர்ந்து ஒரு காயும் விழுறான். பார்த்தா 4 ரவுடி பாய்ஸ் ஒரு ஜீப்ல வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பொதுமக்கள் கண்ணு முன்னாடி அந்த ஆளை அடி அடிச்சிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்க எல்லாரும் சைலண்டா வெடிக்க மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா இன்னுமாடா இந்த சீன்ல நமுத்து போகாம இருக்கு? மச்சான் இவன்டா பவாரி கிங் பையா. இப்போ என்ன இந்த அநியாயத்தை தடிக்க யாருமே இல்லையான்னு கேட்கும்போது ஹீரோ டாக்டர்னால அவர் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் துடிக்கிறத பார்க்க முடியாம காப்பாற்ற. இதுல ஹீரோ டாக்டரா இருக்கனால அவர் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இதே ஹீரோ வேற ப்ரொஃபஷனா இருந்தா டாக்டர் வந்து ஓ வெட்டு குத்தா போலீஸ் கேஸு போய் போலீஸை கூட்டுவான்னு அதே பழைய சீனை வச்சிருப்பானுங்க. யாருக்கு தெரியும்? இப்போ ஹீரோ கஷ்டப்பட்டு அவனை காப்பாற்றி கையை கழுவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாற்றிருக்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா, என்னை மாடுமைக்கு அனுப்பாமல் மருத்துவத்தை படிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. அதுக்கு அவங்க அம்மா நதியா அப்படின்னா நீ உங்கள் அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும், அவர் தான் நான் டாக்டர் படிக்க சொன்னார், போய் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணு. அதுக்கு நான் செத்து மேலே போய் செத்து போனால் அவங்க அப்பனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வர முடியும்? ஹீரோ கண்டினியூவாக ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது இந்த ரவுடி பாய்ஸ் ஹாஸ்பிட்டலில் பூந்து பூந்து ஹீரோ கொடுத்த உயிரை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. வந்து இதெல்லாம் பண்ற வரைக்கும் ஹீரோக்கு எதுவுமே தெரியலையாம், சத்தமே கேட்கலையாம். அவரு நான் இப்படி திரும்பி நின்னுக்கிறேன், நீங்க வந்து திரும்பி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல. தெரிஞ்சு அவர்தானே தீரன் அதிகாரம் ஒன்றுல ஒருத்தர் வருவார்ல, அந்த கேரக்டர் மாதிரி. நீ காப்பாத்தன உயிரை காலி பண்ணிட்டு இருக்காங்க. மே பேக்குனாப்பா போய் சென்றாரா சென்டிமெண்ட் சீனா? இதுக்கு அவன் அங்கேயே செத்து போயிருக்கலாம் தான். பின்ன எப்படி ஹீரோக்கு வில்லனுக்கு மூட்டி விடுறது? டே மாறி யாரு? அதுக்குள்ள ஜெயபிரகாஷ் ஜட்டுன்னு உள்ள புந்து, ஐயோ அண்ணன் அவன் புது பையன், உங்களை பத்தி தெரியாதுல, எங்களை பத்தி அவங்ககிட்ட நீ சொல்ற இல்ல நாங்க சொல்லட்டுமா? ஐயோ அண்ணன் நானே சொல்லிக்கிறேன், அதுக்கு தான் நான் இந்த படத்துல இருக்கேன், இட்ஸ் மை பிளஷர். அப்புறம் ஜெயபிரகாஷ், ராம் தம்பி இங்க வாங்க. பொதுவாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு ரவுடி பையன் இருக்கானா, அவனுக்கு இந்த 4 பேர்ல ஒண்ணுதான் ஏதோ ஒண்ணு இருக்கும். ஏ காசி, பி ஆதி, சி டில்லி, டி குணா அல்லது குரு. గురు అంటే ఎవరో నీకు తెలుసా? இந்த ஊர்ல காத்து கூட அவன் கண்ணாசு தான் காலனிக்குள்ள வரும். 14 வயசுல அவன் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு டீன் ஜெயபிரகாஷ் அங்கிள் சின்ன வயசுல படிச்ச பால்வெண்ணம் பிள்ளை கதை ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனா அவனோட சின்ன வயசு கதையை கரெக்டா ஞாபகம் சொல்லிட்டு இருக்காப்ல ஹீரோ கிட்ட. 4 ஏழு வயசுலோనే கத்தி పట్టాడు. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படி நினைச்சிட்டு இருப்பாரு பால்வெண்ணம் பிள்ளை. నువ్వే అడిగిరా నా కొడుకున్నాడుగా, ఈడు సంపుతాడు. சண்டை கொளிட்டு ఈడు సంపుతాడు. రే గురు నువ్వు సంపరా. அடி பீத்தச்சிரிக்கி பையங்கையில புஸ்தகத்தை கொடுத்து பள்ளிக்கூட அனுப்பி வைப்பேன்னு பார்த்தா வெப்பனை கொடுத்து வேட்டையாட அனுப்பி. வரலட்சுமி வந்து அவங்க பையன் அப்படி வளர்க்குறாங்களோ. அவங்க அம்மா அவனை உசுப்பி விட்டதுக்கு அவன் தலையை வெட்டி தார் ரோட்டில் நடந்து போனதுக்கு பெரிய மாஸ்டர் பவானி இவர்னு போலீஸ் மண்டையில் தட்டி ஜெயில பிடிச்சி போட்டுறாங்க. அப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் பெரியவனானது வெளியே வராரு. தேவையா இதெல்லாம் தேவையா? இவ்வளவு வருஷம் லைஃபை தொலைச்சிட்டே குமார். அப்புறம் வெளியே வந்ததும் அந்த ஊர்ல இன்னொரு பெரிய கை பெரிய டானா இருக்கும். ఇప్పుడు కోట్లకు పడగెత్తి శాసిస్తా ఉన్నాడు. இங்க பாத்தீங்கன்னா லிங்கு மாம்ஸ் வந்து அவரோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்ல. சண்டைக்கோழியில விஷால் அடிச்சு துரத்தின லால் குடி அப்படியே ஆந்திராக்கு போய் செட்டில் ஆகி அவர் டானா இருப்பாரு. அதை அவரே சண்டைக்கோழி 2ல சொல்லியிருப்பாரு. அந்த டான் தான் வாரியர்ல வர இந்த டான். இந்த டான் தான் சண்டைக்கோழி 2ல வந்து அந்த டான். அப்படியா? சண்டைக்கோழியில விஷால் கிட்ட அடி வாங்கி தெரிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வேற செம்மையா மாசா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அடிக்குறான்டா இவன். ஏன்னா இவர அடி வாங்குற சீன் அந்த அளவுக்கு செம்மையா இருக்குல, அதுக்காண்டி சொல்றேன். ஜீப்ல போவாரு வருவாரு, கையை காட்டுவார், காலரை ஏத்துவாரு. அரே दीवानो क्यों ना गैंग लीडर कहां से आया मैं हूं कौन. இந்த குருவை பார்த்து ஒரு குல்பிக்கு காதல் வேற வந்துடும். ஏன்னா ஹி இஸ் ரக்கட் பாய், ரவுடி பையன். मिंटो फ्रेश की ताजगी में किया जिग जिग का फ्रेश. காண்டாகி நம்ம சாக்லேட் பாய் அதாவது டாக்டர் ராம் புத்தினி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. சாமி வந்து ஹரி படம். அந்த போலீஸ் குரு கிட்ட கோழி முட்டி விட்டுருவான். திருப்பாச்சி மெட்ராஸ்க்கு புதுசு போல இருக்கு, அதுதான் உங்களை பத்தி தெரியல. ஹீரோ வில்லன் ப்ரொஃபஷனல் பத்தி பார்த்துட்டோம். ஹீரோயினையும் பார்க்கணும்ல. ஹீரோயின் வந்து நம்ம கிருத்தி ஷெட்டி. பேபம்மா come on baby let's go on the bullet. இது ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அந்த டைம்ல. அவங்க என்னவா இருக்காங்கன்னா ஆர்ஜே. హాయ్ హలో వెల్కమ్ నమస్తే, నేను మీ
விசில் மகாலட்சுமி. ஒரு 10 விசில் வருஷம் மகாலட்சுமியா? இந்த மாதிரி படத்தெல்லாம் ஹீரோயின் பெருசா ரோல் எழுத மாட்டாங்க. ஆனா எப்படி ஹீரோ ஒன் சைடு லவ் பண்ணிட்டு மரத்தி டூயட் தானே பட போகுதுன்னு அதிகபட்சம் 3 ரோல் தான் கொடுப்பாங்க. ஒன்னு ஆர்ஜே, ஒன்னு விஜே, இல்ல ரிப்போர்ட்டரா கட்டுவாங்க. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹீரோயின் நிலவரம். ஆனா இப்போவும் இந்த படத்துல ஹீரோயின் ஆர்ஜே. சரி, ஹீரோயின் ஆர்ஜேவா காட்டினா கூட ஓகே. ஆனா இவங்க பேசுறத அந்த ஊர் தவறாம கேட்குமா? விசில் மகாலட்சுமி அங்க பகுத் ஃபேமஸ். இவங்க ரேடியோல ஒரு விஷயம் பேசினா அது பயங்கர பாப்புலர் ஆகிருமா. இப்பெல்லாம் முன்ன மாதிரி யாருங்க எஃப்எம் கேட்கறா? என்ன சார் எஃப்எம்மோட பவர் தெரியும் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வேலைக்கார படத்தை பார்த்திருக்கீங்களா? அதுல ஹீரோ எஸ்கே கிளைமாக்ஸ் ரேடியோ தான் பேசுவாரு. எத்தனை பேர் எஃப்எம் கேக்குறீங்க? நான் கேட்கலையா? அந்த மாதிரி தான் சார் இதுவும். இந்த படம் வந்த புதுசுல இந்த சீனை எல்லாரும் தியேட்டர்ல பார்த்துட்டு எல்லாரும் ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணி வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் நம்ம தனி ஒருவன் மாஸ்டர் கிளாஸ் கூட பார்த்திருந்தோம். எக்ஸ்பெர்ட் எஃபெக்ட்ஸ் அவரோட வீடியோ பார்த்து ரைட் பண்ணிடுவோம். அது எக்ஸ்பிளைன்ல கூட தரேன். இப்போ டிவியே நம்ம வீட்ல கடமைக்கு ஓடிட்டு இருக்கு. முதல்ல ஒரு 1000 பேர் எஃப்எம் கேட்பாங்க, இன்னைக்கு 100 பேர் தான் கேட்கறான்னு வெச்சுக்கோங்களேன். ஏன் பார்பர் ஷாப்ல கூட இப்ப பொழுதுபோக்குக்காக இன்ஸ்டா ரீல்ஸ் டிவில கனெக்ட் பண்ணி காட்டலாமான்னு முடித்திருத்துற சங்கத்துல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னமும் ஹீரோயின் இப்படியே காமிச்சா எப்படி சார்? எப்படி பின்ன எப்படிடா காட்டணும்? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர், ரீல்ஸ் கிரியேட்டர், ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்டர். நமக்கு எதுக்கு அப்புறம் நான் கண்டென்ட் விட்டு வெளியே போயிட்டு 4 பேர் 4 விதமாக கமெண்ட் வேறு பண்ணுவீங்க. நம்ம அடுத்த சீன் போயிடுவோம். இந்த படத்தை நிஜமாக நாங்கள் தமிழ் தெலுங்குன்னு பைன் லாங்குவேஜ் தான் எடுத்திருக்கோம். நம்ம நம்ப வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தமிழ்ல டச் இருக்கணுங்காக ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் சீன். வேடிக்கை பக்கம் வந்திருக்காங்க. மருத்துவர் எமர்ஜென்சி முகாம் போட்டுருக்காப்ல. பஞ்சையும் நெருப்பி பக்கத்துல வச்சாச்சு. இப்ப பத்தி ஒண்ணு இல்லையா? உள்ள சீரிட்டு இருக்க கால திடீர்னு ஏதோ சேப்துணி பார்த்துச்சு என்னவோ தெரியல. கூரையை பிச்சுக்கிட்டு ஆண்டவா குறுக்கேது மணல் அரிப்பறாம பாத்துக்கணும். ஹீரோனை பார்த்து தொப்புன்னு ஓடி வருது. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோனை இப்படிக்கா வாடியும் இழுத்துருக்கலாம், இல்ல அப்படிக்கா பொடியும் தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா எப்படியுமே இல்லாம ஹீரோயின் பிடிச்சி தூங்கினாரு பாருங்க. ஹீரோயினை இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இதெல்லாம் படையப்ப படத்துல எங்க சூப்பர் ஸ்டார் பண்ணிட்டாரு. தண்ணியே குடி. இப்படியே மருத்துவரோட மருத்துவ கதல் மருத்துவ முத்தம் ஸ்டேஜுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது ரக்குடு பாய் சாக்லேட் பாய் பிடிச்சி உம குத்தி விட்டுறாப்ல. வில்லன் குரு மருத்துவரை கசங்கி போன சட்டையை பீரோல இருந்து எடுத்து ஊற வச்சு துவைச்சு அலசி கொடியில் காய போட்டு போயிடுவாரு. இது வரைக்கும் நான் குத்துனது சாதா குத்து. இப்போ நான் கூத்த போறது ஐயோ சாமி. ஓ, இவர் தானே ஸ்டார்டிங்ல வந்தாரு. அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்ட்டு அந்த ஹாஸ்பிடல் மழை பெய்து காய போட்டிருந்த துணி நனைஞ்சிரும். போய் எடுத்துட்டு வாங்கினா ஆளை அமைச்சு பார்த்தா வெறும் காலர் மட்டும் தான் காயுது. ஜெயபிரகாஷ் அங்கிள் காப்பாத்தி ஊருக்கு அமிச்சு வச்சிருவாரு. ஊருக்குள்ள இந்த மாதிரி மனுஷன் ஒருத்தர் இருந்தா போதும். இப்படியே மழை பேஞ்சுக்கிட்டே அப்புறம் ஊர்ல பல்வேறு காலநிலையம் பருவ காலங்கள் மாறுது. 2 வருஷம் ஓடி போச்சு. ஹீரோவோட காலர் துணி அந்த கம்பியில அப்படியே காயுது. டவுட் வருது, போலீஸ் தானே தம்ப்நெயில்ல அமைச்சிருந்தாரு. நீ கேளு பிரபு. என்னடா பண்ணுவ? அந்த காஞ்சு போன காலர் துணியை எங்க அம்மாக்கு கறி துணி யூஸ் எடுத்து கொடுத்துருப்பேன். ரயில்வே ஸ்டேஷன்ல ராமராஜ் சட்டை போட்ட பவாரியா கேங்காரன் இப்ப பூ போட்ட சட்டை போட்டு ஒரு பூவை சேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க. ஆல்ரெடியே ரவுடிஸ் அப்படிதான் ஒரு பொண்ணை சேஸ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. இவர் போலீஸ் ஆயிடுவாரோ ஹீரோ. இந்த மாதிரி பிஜிஎம் இதுக்கு முன்னாடி எங்கே கேட்டிருக்கேன் சார். சார் காட் இட் 2018ல பிரபாஸ் பர்த்டேக்கு சாகோ டீம்ல இருந்து சாப்டர் 1ன்னு ஒரு வீடியோ விட்டாங்க. அந்த வீடியோல இந்த மாதிரி பிஜிஎம் வரும். என்ன திருப்பி அடிக்கிறா? ஏய், நானும் ரக்குடு பாய் தான்டா. வந்திருக்கு பெரிய ஆபீசர் ஆயிட்டா. டாக்டர் லேது ஊம குத்துற காப். பின்னாடி டிஎஸ்பி வேற ஹீ இஸ் அ வாரியர், ஹீ இஸ் அ சர்வைவர்னு சத்தமா பிஜிஎம் போட்டாலும் பாக்குற ஆடியன்ஸ் நமக்கு மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் அவன் போலீஸா வந்தா எனக்கு என்ன மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம். சொல்லி போலீஸ் ஆயிட்டு வந்திருக்காரா. இந்த 2 வருஷத்துல சிம்னி விளக்கு வச்சு படிச்சு எக்ஸாம் எழுதி ட்ரைனிங் முடிச்சு செலக்ஷன் போய் டிஎஸ்பியா செலக்ட் ஆகி இந்த ஊர்லயே போலீஸ் போஸ்டிங் வாங்கிட்டு வந்துட்டு வராம ஹீரோ நம்புற மாதிரி அங்க இருக்குது. வா சர் லேண்டட், வா சர் லேண்டட், வா சர் லேண்டட். ஏன்னா இது ராபிடோ லோ பிரைஸ் கம்ஃபர்டபிள் மற்றும் குயிக். அப்போ டக்குன்னு போய் சேருங்க. ரொம்ப சுலபமா ராபிடோ பைக்ல டாக்ஸி. ஜீவாவா இது? இங்கதான் இன்ட்ரவல். இப்போ டிஎஸ்பி புல்லட் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவாரும் பார்த்தா ரேடியோ ஸ்டேஷனுக்கு வராரு. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் வாले ஹீரோயினை பார்க்கறதுக்கா?
காக்கி சட்டை போட்டதுனால கடமையில் கரெக்டாக இருக்காராமா. ரேடியோ ஏரில் வந்து டிஎஸ்பி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இது வரைக்கும் எஃப்எம்ல மூவி சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, நாங்கள் சாங்ஸ் எல்லாம் ஸ்பாட்டிஃபைலே கேட்டு போண்டா, இல்லைன்னா மாஸ் தமிழில் டவுன்லோட் பண்ணி கேட்டு போண்டா. டேய், இது வரைக்கும் எஃப்எம்ல கிரிக்கெட் ஸ்கோர் கேட்டிருப்பீங்க, நாங்களாம் அதை கிரிக் பஸ்லேயே பார்த்து போண்டா. டே போலீஸே, நான் தான் இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் புதுசாக வந்திருக்க டிஎஸ்பி சத்யா, K4 போலீஸ் ஸ்டேஷன். அது சிவப்பு பெயிண்ட் அடிச்ச பில்டிங் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டோட இன்னொரு அட்ரஸ் சார். இப்போ ஃப்ளிப்கார்ட் டெலிவரி அட்ரஸில் எங்கள் வீட்டு அட்ரஸ் பதிலாக உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அட்ரஸே கொடுத்துருவா, பார்சல் வாங்கி வச்சிருவீங்களா? இந்த ஊர்ல உங்களுக்கு யாரு மேலே தைரியமா என்கிட்ட வாங்க, உடனடி ஆக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எவனாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவானா வெயிட் பண்றாரு. ஆனா ஒருத்தனும் வரல. எப்படா வருவான், எப்படி வருவான்? வீராதி வீர எஃப்எம்ல யாராவது கேக்குறாங்களா இல்லைன்னு யோசிக்க வேணாமா? இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க. ஒருவேளை இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுருக்கணுமோ? அதுக்கப்புறம் ஹீரோ வில்லங்கிட்ட வம்பிழுப்பாரு, சண்டை போடுவாரு, வம்பிழுப்பாரு, சண்டை போடுவாரு, வம்பிழுப்பாரு, சண்டை போடுவாரு. அப்படி ஒரு நாள் வில்லங்கிட்ட வம்பிழுத்துட்டு சவால் விட்டு ஹீரோ திரும்பி போகும்போது கண்ணாசிப்பாரு. ஸ்மார்ட்டா ஏதாவது பண்ண போறான்னு பார்த்தா மாட்டா உத்தர சொல்லிட்டு மனுஷன். டேய் கஞ்சா குடிக்கி பாட்டு போடா. இந்த டாங் மீம்ஸ்லாம் இந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அடிபடுறது, ஆக்சிடென்ட் ஆகிறது தான் ஒரு ஃபன்னாக பண்ணி கொடுப்பாங்க எடிட் பண்ணி. செம்ம டாங் மீம் இதெல்லாம். ஹலோ ப்ளூ கிராஸா, பீட்டாவா, பிகினுட்ஸா, கலாட்டாவா சார்? ஒரு கடமை தவிர டிஸ்க்ளைமர்லாம் போட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கண்டென்ட் கிடைக்கும், அவசியம் வந்துருங்க. அப்பாடி உங்களுக்கு ஹீரோயிசம் வேண்டும் என்றால் செத்து தொலையுங்கள். என்னிடம் வராதீர்கள் மானிடர்களே, முட்டி விடுவேன், வயிற்றில் குத்தி கிழித்து விடுவேன். இப்போ வில்லம் பக்கத்தில் இருக்க ஒருத்தன் சொல்றான், அண்ணே காலையை விடுங்க, அவன் முன்னாடி சிங்கமா போயிருந்தாலும் இதான் நிலைமை. யார் யார் வேலை கேட்டுது எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. படத்துல ஹீரோயின் ஆர்ஜிவே இருக்கிறனால என்னவோ தெரியல, வில்ல வீட்டில் 24 மணி நேரம் எஃப்எம் கேட்டுட்டே இருக்காரு. அப்படி அன்னைக்கு ஹீரோயினி தான் காதலனை பத்தி கெத்தா பேசிட்டு இருக்க, கடுப்பான வில்ல கடத்திட்டு ஹீரோ கால் பண்ணி கிட்னாப் பண்ண மேட்டரை சொல்லி ஹீரோ கறிக்கல வைக்கிறாரு. ஏதோ பிளான் பண்றீங்க, புரியுது. இன்னுமாடா இந்த மாதிரி சீன் அவுத்து போகாம இருக்கு. இப்ப ஹீரோ வந்து சண்டை போட்டு ஹீரோனை காப்பாத்திட்டு போவார் நான் நினைப்போம். ஆனா ஹீரோ அப்படி பண்ணல. ஏன் எதுவுமே பண்ணல. அவர் சைலண்டா இருக்கறானா, ஏதோ வயலண்டா பிளான் பண்றான்னு அர்த்தம்யா. ஹீரோ எதுவுமே பண்ணாம இருக்கானா, அப்ப அது இன்னும் ஆபத்துன்னு வில்லனே ஹீரோனை கூட வீட்டுல சொல்லிடுவான். யாருங்க இவரு? சரியான கூமுட்டு வில்லனா இருக்காரு. ஒண்ணுமே பண்ணலையா? என்ன ட்ரை பண்றாரு? இந்த வில்லனுக்கு மேனேஜர் மட்டும் தான் மாசா இருக்கு, மண்டையில ஒரு மசாலாவே இல்ல. விசில் மகாலட்சுமி தானே, அதனால விசில்லே பாட்டு வச்சிருக்காங்களா? நானே விக்ரம்னு எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க. ஆனா இவர் இன்னும் கிளைமாக்ஸ்க்கு முன் போலீஸோட தலை ஈடுண்டாலா. இவங்க மோகன் படத்துல போலீஸா வந்திருப்பாங்களே, ரவி மோகன் கூட. ட்ரெடிஷனல் தெலுங்குச்சி. ஓ, இதனாலதான் பொண்ணுங்களுக்கு ரக்கடு பாய் பிடிக்குதோ? ப்ரோ நீங்க சாக்லேட் பாயா இல்ல ரக்கடு பாயா? நான் ஃபன்னி பாய்ங்க. நீ தானே ஹீரோ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற, இந்த வாங்கிக்கான ஹீரோயின் சங்க எடுத்துவாங்க வில்லன்ஸ். அப்புறம் படத்துல வர ஃபைட் சீன்ல வில்ல ஹீரோ அடிச்சு அதே இடத்துல ஹீரோ வில்லன் அடிச்சு தொங்க விட்டு போயிடுறான். செத்துறாங்களா கிருத்தி செட்டி? ஒரு வழியா அந்த கறி துணியை கையில எடுத்துட்டாங்கடா. கிருத்தி செட்டியா? செட்டி வருமா? வளையும் ஆனால் ஒருபோதும் உடையாது. காமாட்சி டிஎம்டி கம்பிகள். இப்ப பாரு, அந்த பைத்தியக்காரன் வந்து அட்டென்ஷன் ப்ளீஸ் கத்திட்டு போவான் பாரு. இவரோட பேக் ஸ்டோரி என்னங்க நான் சொல்லல. அப்புறம் டாக்டரா இருந்தவர் எப்படி 2 வருஷத்துல போலீஸ் ஆனான்னு ஆடியன்ஸ் நாம கேள்வி கேட்டவே கூடாதுக்காக இதுவரைக்கும் டாக்டரா அந்த போலீஸ் ஆனவங்கள படம் போட்டு காட்டுறாங்க, படத்தை முடிச்சாங்க. கதம் இருக்கு இங்க ஒரு ஃபினிஷிங் சீன் ஒன்று இருக்கு. நார்த் இந்தியால ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழும்போது ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது ஹீரோ மறுபடியும் போலீஸ் யூனிஃபார்ம் போடுறாரு. செகண்ட் பார்ட்டா செகண்ட் ஆஃப் ஃபினிஷிங்.
கிருத்தி சிட்டி ஸ்லீவ்லெஸ் சாரியில் அழகாக இருக்காங்களே. விசில் அடிச்சுட்டே இருக்கிறனால தான் அவங்க விசில் மகாலட்சுமியா. சூர்யா அந்த அம்மா ஜோதியா விசில் அடிச்சு ரொமான்ஸ் பண்ணுறாங்களாமா. இந்த படத்தில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீட் ஆக்ட்ரஸ் ராம் போத்தினி லுக்ஸ் நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த ஆப்பிள் பழம் மாதிரி பல ஃப்ரெஷ்ஷாக இருக்காப்ல. மூஞ்ச பத்தியாடா அப்படியே பல ஃப்ரெஷ்ஷா அழகாகிறான்டா. நீங்க பேசியல் கூட்டு போனீங்களாடா, ஏன் மூஞ்சி மட்டும் அப்படி ஆவே இல்லை. தெலுங்குல மோஸ்ட்லி எல்லா ஆக்ட்ரஸும் டான்ஸ் பிச்சு உதவுவாங்க. இவரை பற்றி சொல்ல தேவையில்லை, பிச்சு உதவிக்காரு. அப்புறம் ஆதி ஒரு டெரிஃபிக்கான வில்லனுக்கு ஏற்ற செம பாடி லாங்குவேஜ் மேனரிசம். அவர் மாசா ஸ்லோ மோஷன் நடந்து வந்து கதர் வேட்டியை மடிச்சு கட்டுற ஸ்டைல மாசா. நானும் வேட்டி கட்டினா அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு தோண வைக்கிற அளவுக்கு பண்ணுவாரு. ஆனா அதே பழைய வில்லன் ரைட்டிங் பேட்டர்ன். ஆதி ப்ரோ நிக்கி கல்ரானியை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. மூணாவது கிருத்தி ஷெட்டி. இந்த மாதிரி படத்துல அவங்களுக்கு கொடுத்த ரூல அவங்க பாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சாங்ஸ்ல அவங்களோட சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஏன் உங்க படமெல்லாம் கிளீஷேவா இருக்கு? நீங்க நல்ல படம் எடுக்க மாட்டீங்களா? சிவா யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஒரு காலத்துல இவர் படத்துக்கு நாங்க எப்படிலாம் ஃபயர் விட்டோன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் உங்க படமெல்லாம் கிளீஷேவா இருக்கு? நீங்க நல்ல படம் எடுக்க மாட்டீங்களா? இத மறண்டா பாருங்களேன், ஆனந்தம் படம். இந்த சீன் இருக்கு பாருங்களேன் சண்டைக்கொல்லியில. அப்பா ஐயா வேட்டை. ஒரு சாதாரண சாக்லேட் ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ எலிட் பண்றதுல லிங்குசாமி மேம்ஸ் ஒரு ஓஜினே சொல்லலாம். அது வரைக்கும் ரொமான்டிக் ஹீரோன்னு பேர் வாங்கி வச்சிருந்த மாதவனை கூட்டிட்டு வந்து சட்டை க்ளோஸ் பண்ணி காயின்ஸை துணியில சுட்டி அடிச்ச அந்த சீன்ஸ் எல்லாம் அந்த காலத்து திரை தீ பிடித்த சீன்ஸ். சண்டைக்கோழியில நீ அடிச்சது யாரு தெரியுமான்னு கேட்கும்போது காசியான்னு சொல்லிட்டு பஸ்ல இருந்து இறங்கி வர அந்த சீன்ஸ்லாம் காலம் கடந்த பின்னும் கொண்டாடப்படும் மாஸ் சீன். ஒரு முகமோ இருபது சாங்ஸ்ல விக்ரமுக்கு கொடுத்த அந்த பில்டப் சீன்ஸ் எல்லாம் எவனால அப்படி கொடுக்க முடியும்? பையா படம்லாம் இப்போ ஒரு சீன் பார்க்கலான்னு சும்மா போனா கூட போர் அடிக்காம ஃபுல் படத்தை பார்த்துட்டு வந்துருவோம். ஃபேமிலி டிராமாக்கு ஆனந்தம், ரொமான்டிக் ஆக்ஷனுக்கு ரன் பையா, கேங்ஸ்டர் டிராமாக்கு பீமா, ஜாலியான ஆக்ஷன் படத்துக்கு வேட்டைன்னு இன்னும் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ற மோஸ்ட் என்டர்டெய்னிங் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் கொடுத்த அவரை பார்த்தாரா அந்த மாதிரி கேள்வி கேட்ட இந்த மாதிரி தான் 2014 லிங்குபாய் சம்பவம் பண்ணிருப்பாருன்னு ஆசையா அஞ்சானுக்கு போனா கடைசியில் சமத்தா பிகினி சீனை ஸ்கிரீன்ல பார்த்தது மட்டும் தான் ஒரே ஆறுதல். சண்டைக்கோழி 2 ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒம்மால லிங்குசாமிஸ் பேக்ரவுண்ட் ஃபயர் விட்டு வச்சேன். ஆனா படத்துல 2-3 நல்ல மொமெண்ட்ஸ் தவிர சொல்லிக்கிற மாதிரி இது அமையல. ஆனா இந்த 2 படமுமே பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்தை கொடுத்துட்டாப்புல மனுஷன். ஆமா நடுவில் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுனியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அதான் நானே என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். லிங்குசாமி மாம்ஸ் படத்துல எப்பவுமே ஒரு ட்விஸ்ட்டை பெருசா நம்பி தான் படத்துல இறங்குவாரு. அதெல்லாம் செமையா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அஞ்சான்ல இருந்து அவர் படத்துல வர ட்விஸ்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமே போச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ டாக்டர், செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ போலீஸ்ங்கிற ட்விஸ்ட்டை மட்டும் தான் பெருசா நம்பி இறங்கியிருக்காரு. ஆனா காலம் மாறி போச்சு, கமர்ஷியல் தீர்ந்து போச்சுன்னு அவருக்கு தெரியாமையே போச்சு. அட்லீஸ்ட் லிங்குபாய் படத்துல சீனா ஏதாவது ஒன்று ஆச்சு ரசிக்க முடியாது எழுதியிருப்பாரு. அஞ்சான் படமா சொதப்பினாலும் இன்டர்வல் ஃபைட் சீன் ஷாட்லாம் பயங்கரமா ஸ்டேஜ் பண்ணியிருப்பாரு. சண்டைக்கோழி 2ல கீர்த்தி சுரேஷ் போர்ஷன் எல்லாமே அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு. ஆனா இதுல அந்த மாதிரி ஒரு சீன் கூட மைண்ட்ல நிக்கல. இன்னும் வரைக்கும் என்கிட்ட வந்து யாராவது பெஸ்ட் டீசர் தமிழ் சினிமான்னு கேட்டா அஞ்சான் டீசர் தான் டக்குன்னு சொல்லுவேன். ஆனா இப்போ அப்படி எந்த வகையிலும் முட்டு கொடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இனிமே நோ கம் பேக், ஒன்லி த்ரோ பேக்னு சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். பாய் ஃப்ரம் மீன். எப்பா பார்த்தாலும் முழுசா முடிக்க விடாம உயிரை வாங்கி. அப்புறம் பொன்னியின் செல்வன் படத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2-3 நாள் தள்ளி லேட்டாக போடுவோம். படம் பார்க்காதவங்களாம் ஃபஸ்ட் பார்த்துட்டோம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் பார்க்காதவங்க பார்த்துருங்க, இல்லைன்னா வீடியோ வரதை தேவையில்லாமல் தாமதமாக்கும். எப்பவும் போல பொறுப்பே இல்லாமல் வீடியோ லேட்டாக போட்டதுக்கு ஆதி புருஷ் ஓடிடி பிசினஸ் ஆஃப்டர் த என்னமா அப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானு காலையில இருந்து ஆதி புருஷ்லாம் பயங்கரமா அடியாங்கல பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ரூபாய் 1000 2000 அந்த விஎஃப்எக்ஸ் கலாய்க்கிறாரு. பிம்பிளிக்கு பிள்ளாப்பி பிம்பிளிக்கு என்ன பண்ணுது? அதான் அந்த சீட்டு ஒரு சண்டைக்கோழியில காசியா அப்படின்ட்டு இறங்கி போய் அடிப்பா இருப்பாங்களே. ஏன்னா காசின்ற ஒரு கேரக்டர் அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி மாசா காமிச்சிட்டே வருவாங்களா, டக்குன்னு அவரை போய் அடிக்கிறாருன்றோன்னே அதான் வில்லன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்றேன். சண்டைக்கோழிக்குள்ள அவர் டம்மி பண்ணிட்டு அவர் மெயின் வில்லனாவே இருக்க மாட்டாரு. ஸோ சொல்றேன் நான், வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் ஹீரோவுக்கு அந்த சீனே நல்லா இருக்கும். ஹீரோவும் நம்ம ரசிக்க முடியும், அந்த சீனுமே ரசிக்க முடியும் படம் முழுக்கவே. இப்போ நம்ம தனி வருவான் அந்த இது நம்ம மாஸ்டர் கிளாஸ் வீடியோ பார்த்துருந்தோம். அதுலேயுமே அந்த வேலைக்காரன்னு சொன்னோன்னே ஏன்னா மோகன் ராஜா தானே அதுக்கும் டேரக்டர் தனி வரணுக்கும். ஸோ அந்த இது ஞாபகம் வந்துச்சு. அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். செம்ம டீட்டெயில்டாக நல்லா அனலைஸ் பண்ணி செம்மையாக டிகோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஐ கார்டில் கூட தந்திருப்பேன், இல்லை என் ஸ்க்ரீன்லேயும் வரும், செக் பண்ணி பாருங்கள். செம்ம படம், தனி வரும்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஓகே, வாரியர் கிரிஞ்ச் பாக்ஸ் நல்லா முடிஞ்சு நிறைவு பெற்றது இந்த வீடியோ.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் கான ஃப்ரம் வரன்.